வணக்கம். ஆதிசிவன் சேனல் திருமூரல் அருளிய தெய்வத்தமிழ் திருமந்திரம். இப்பதிகம் 3வது. ஒக்க நின்றானே உளுப்பிலா தேவர்கள் நக்கன் என்று ஏத்திட நாதனை நாள்தோறும் பக்க நின்றார் அறியாத மரனை புக்க நின்று உன்னியன் போற்றி செய்வானே. இதற்கு பொருள்: உயிர்கள் யாவிற்கும் ஒக்க ஒரு பொருளாக ஒளியாக ஈசன் கலந்து நிற்கின்றான். அளவில்லாத உடலை கொண்ட தேவர்களுக்கும் அவன் அதே பொருளாகவே இருப்பதால் அவனை நாம் இறைவன் என்று நாள்தோறும் நாதன் என்று ஏத்தி வணங்கிடுவார். தன் பக்தியிலேயே தீயாக நின்றிருப்பதை அறியாமல் எவரும் அறிய வண்ணமை அமர்ந்திருக்கும் பரம் பொருளான ஈசனை யான் பக்தியால் பற்றி நின்று அப்புறம் பொருளில் புகுந்து அங்கேயே உன்னிருந்து யான் போற்றி இந்நூலை படைக்கின்றேன். வணக்கம். ஐயா வணக்கம். இது பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம். இந்த பாப்பா பேர் பார்த்திங்கன்னா புவனேஸ்வரி. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இது திருமூலர் அருளியது. எதற்காக இந்த பதிவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்கள் துயரங்கள் இதெல்லாம் இருக்குது. இதையெல்லாம் நம்ம பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்க, எங்கேயாச்சும் போயிட்டு தாயத்து தகடு மை இது மாதிரி கொடுத்தா அதை வச்சு சரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு போகிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இந்த பதிகத்தை தினமும் ஒரு 3 முறை நீங்கள் கேட்டிங்கன்னாவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையும் சரியாகும். அதை கேட்பதனால் புண்ணியம், அது பாடுவதனால் புண்ணியம், அது பார்ப்பதனால் புண்ணியம். அதனால் எங்கெங்கேயோ போய் இறைவனை தேடுறதோடு இருந்த இடத்துலையே இருந்து இந்த பதிகத்தை போட்டு விளக்கேற்றி உள்ளம் உருகு ஊன் உருகு நீங்கள் கும்பிட்டீங்க அப்படின்னா அந்த இறைவன் தானாக இறங்கி வருவார், உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பார். ஆதிசிவன் அப்படிங்கிற இந்த சேனலுக்கு மக்கள் அனைவரும் அதிகமான ஆதரவு கொடுக்கணும். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள், நல்ல விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் 3000 பாடல்களில் இப்போ 3வது பதிகம் தான் இந்த பாடலே வந்திருக்கு. இன்னும் 3000 பாடல்கள் இருக்குது. இந்த பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பதிகம்தான். இந்த ஒவ்வொரு பதிகத்தில் இதில் பார்த்திங்கன்னா கடனுக்கு, நோய்க்கு, செல்வம் சேர்றதுக்கு, ஒரு வேலை வெற்றி பெறத்துக்கு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் இதையெல்லாம் நம்ம காணலாம். அதனால் சித்தர்கள் அருள் கிடச்சிட்டாவே இறைவன் அருள் கிடச்சிரும். இறைவன் அருள் கிடச்சிட்டா குரு அருள் கிடைக்கும். அதனால் சிவபெருமானுடைய அருள் அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும். நன்றி, மகிழ்ச்சி.